அனைவருக்கும் வணக்கம். வேப்ப மரத்தடியில் நிற்கும் பசுவின் பின்னங்கால்களை கட்டிவிட்டு மடியை கழுவுவதற்காக பக்கத்திலிருந்து தண்ணீர் செம்பை எடுக்க திரும்பிய சுப்பு கோனார்தான் முதலில் அவனை பார்த்தான். பார்த்த மாத்திரத்திலேயே கோனாருக்கு அவனை அடையாளம் தெரிந்துவிட்டது. அதே சமயம் அவன் மார்புக்குள் திக்கென்று என்னமோ உடைந்து ஒரு பயமும் உண்டாயிற்று. அடையாளம் தெரிந்ததால் தனக்கு அந்த பயம் உண்டாயிற்றா, அல்லது அவனை கண்ட மாத்திரத்திலேயே தன்னை கவ்விக்கொண்ட அந்த பயத்தினால்தான் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்ததா என்று நிச்சயிக்க முடியாத நிலையில் அவனை அடையாளம் கண்டதும் அச்சம் கொண்டதும் சுப்பு கோனாருக்கு ஒரே சமயத்தில் நிகழ்ந்தன. அது பனிக்காலம்தான். இன்னும் பனிமூட்டம் விலகாத மார்கழி மாத காலை நேரம்தான். அதற்காக உடம்பு திடீரென்று இப்படி உதிரமா என்ன? பாதத்தின் விரல்களை மட்டும் பூமியில் ஊன்றி குத்திட்டு அமர்ந்திருந்த கோனாரின் இடது முழங்கால் ஏகமாய் நடுங்கிற்று. எழுந்து நின்று கொண்டான். உடம்பு நடுங்கினாலும் தலையில் கட்டியிருக்கும் மப்ளருக்குள்ளே திடீரென வேர்க்கிறதே. முண்டாசு அவிழ்த்து தலையை நன்றாக சொரிந்து விட்டு கொண்டான் கோனார். காலனி காம்பவுண்டின் இரும்பாலான கதவுகளை ஓசையிட திறந்து பெரிய ஆகிருதியாய் உள்ளே வந்து கொண்டிருந்த அவன் தன்னையே குறிவைத்து முன்னேறி வருவதைப் போலிருந்தது கோனாருக்கு. அவன் கால் செருப்பு ரொம்ப அதிகமாக கீறிச்சிட்டது. அவன் கருப்பு நிறத்தில் கட்டம் போட்ட லுங்கி அணிந்திருந்தான். உள்ளே போட்டிருக்கும் பனியனும் இடுப்பில் அணிந்த 4 விரட்கடை அகலமுள்ள தோல் பெல்ட்டும் அந்த பெல்ட்டிலே தொங்குகின்ற அடர்ந்த சாவிக்கொத்தின் வளையத்தை இணைத்து இடுப்பில் செருகியிருக்கும் பெரிய பேனாக்கத்தியும் தெரிய அணிந்த மஸ்லின் ஜிப்பா. அதை பார்க்கும்போது சாவிக்கொத்திலே இணைத்த ஒரு பேனாக்கத்தி மாதிரி தோன்றாமல் கத்தியின் பிடியிலேயே ஒரு சாவிக்கொத்தை இணைத்திருப்பது போல் தோன்றும் அளவுக்கு அந்த கத்தி பெரிதாக இருந்தது. அவன் சுப்பு கோனாரை சாதாரணமாகத்தான் பார்த்தான். தான் வருகிற வழியில் எதிரில் வருகிற எவரையும் பார்ப்பது போல்தான் பார்த்தான். போதாத கோனாருக்கு ஓடவும் முடியாமல், நிற்கவும் முடியாமல், பால் கறக்கவும் முடியாமல், பசுவின் காலை அவிழ்க்கவும் முடியாமல் தன்னை கடந்து செல்லும் அவனது முதுகை பார்த்தவாறு உறைந்து போய் நின்றிருக்கும் கோனாரை பார்த்து வேப்பமரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன மகிழ்ச்சியோ! ஒரு துள்ளி துள்ளி கட்டை அவிழ்த்து கொண்டு பசுவின் மடியில் வந்து முட்டியதை கூட அவன் பார்க்கவில்லை. வழக்கம்போல் படுக்கிலிருந்து எழுந்ததும் பசுவின் முகத்தில் விழிப்பதற்காக ஜன்னல் கதவை திறந்த முதல் வீட்டு குடித்தனக்காரனான குஞ்சுமணி இந்த மஸ்லின் ஜிப்பாக்காரனின் காக்கை கூடு கட்டிய மாதிரி உள்ள கிராப்பையும் கிருதாவையும் பார்த்து முகம் சுளித்து கண்களை மூடிக்கொண்டார். கண்ணை மூடிக்கொண்ட பிறகுதான் மூடிய கண்ணுக்குள்ளே அவனை அவருக்கு அடையாளம் தெரிந்தது. மறுபடியும் கண்களை திறந்து பார்த்தார். அவனேதான். அவனை துரத்தி கொண்டு யாராவது ஓடி வருகிறார்களா என்று பார்ப்பதற்காக குஞ்சுமணி வெளியில் ஓடி வந்தார். அப்போது அவன் அவரையும் கடந்து மேலே போய் கொண்டிருந்தான். வெளியில் வந்து பார்த்த குஞ்சுமணி பசுவின் காலை கட்டி போட்டுவிட்டு தன் கால்களையும் பயத்தால் கட்டி போட்டு கொண்டு நிற்கும் சுப்பு கோனாரை பார்த்தார். கோனாருக்கு பின்னால் காம்பவுண்டு கேட்டுக்கு வெளியே நின்றிருந்த அந்த ஜாட்கா வண்டியிலிருந்துதான் அவன் இறங்கி வருகிறானா என்று குஞ்சுமணியால் தீர்மானிக்க முடியவில்லை. ஏனெனில் தெருவோடு போகிற வண்டி தானாகவே அதன் போக்கில் நின்றிருக்கலாம் என்று தோன்றுகிற விதமாக அந்த ஜாட்கா வண்டியின் குதிரை பின்னங்கால்களை முழங்கால் வளைய பூமியில் உந்தி விரைத்து கொண்டு புழுதி மண்ணில் நுரை கிளம்ப சிறுநீர் கழித்த பின் கழுத்து சலங்கை அசைய அப்போதுதான் நகர ஆரம்பித்திருந்தது. காலையில் தனக்கு வரிசையாக காண கிடைக்கின்ற தரிசனங்களை எண்ணி காரை துப்பினார் குஞ்சுமணி. துப்பிய பிறகுதான் அவன் திரும்பி பார்த்து விடுவானோ என்று அவர் பயந்தார். அந்த பயத்தினால் தான் துப்பியது அவனை பார்த்து இல்லை என்று அவனுக்கு உணர்த்துவதற்காக பு பு வாயிலே கொசு பூந்துட்டது என்று 2 தடவை பொய்யாக துப்பினார் குஞ்சுமணி. அவன் அந்த காலனின் உள்ளே நுழைந்து 2 பக்கமும் வரிசையா அமைந்த அந்த குடியிருப்பு வீடுகளை ஏறிட்டு கூட பார்க்காமல் அவற்றின் உள்ளே மனிதர்கள்தான் வாழ்கிறார்களா என்று அறியக்கூட சிறந்தையற்றவனாய் தனது இந்த வருகையை கண்ட பின் இங்கே உள்ள அத்தனை பேருமே ஆச்சரியமும் அச்சமும் கவலையும் கலக்கமும் கொள்வார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் இந்த உணர்ச்சிகளை தான் பொருட்படுத்தவில்லை என்று காட்டிக்கொள்ளுகிற ஓர் அகந்தை மாதிரி இங்கே இருக்கும் எவனையும் போல் எனக்கும் இங்கு நடமாட உரிமை உண்டு என்பதை தனது இந்த பிரசன்னத்தின் மூலம் ஒரு மௌன பிரகடனம் செய்கின்ற தோரணையில் பின்னங்கைகளை கட்டிக்கொண்டு பின்புறம் கோத்த கைகளை கோழிவாள் மாதிரி ஆட்டிக்கொண்டு சரக் சரக்கென்று நிதானமாய் மெதுவாய் யோசனையில் குனிந்த தலையோடு மேலே நடந்து கொண்டிருந்தான். அந்த அகந்தையும் அவனது மௌனமான இந்த பிரகடனத்தையும் தான் குஞ்சுமணியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் தாங்கிக் கொள்ளாமல் வேறென்ன செய்வது? ஏற்கனவே ஒரு பக்கம் பயத்தால் படபடத்து கொண்டிருக்கும் அவர் மனதுள் அவனது இந்த நடையை பார்த்ததுமே கோபமும் துடிதுடிக்க ஆரம்பித்தது. ஆனால் அறிவு நிதானமாக வேலை செய்தது அவருக்கு. இவன் எதற்கு இங்கு வந்திருப்பான்? இவன் நடையை பார்த்தால் திருடுவதற்கு வந்தவன் மாதிரி இல்லை. எதையோ கணக்கு தீர்க்க வந்து அதற்காக காத்து கொண்டிருக்கிற நிதானம் இவன் நடையில் இருக்கிறதே. ஆள் அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் சதை போட்டிருக்கான். அப்போ மட்டும் என்ன,
சுவரேறி குதிச்ச வேகத்திலேயே கீழே விழுந்து முழங்கால ஒடிச்சுக்காம இருந்திருந்தான்னா அத்தனை பேரையும் அப்படியே அள்ளி தூக்கி தூர எரிஞ்சிட்டு ஓடி போயிருப்பான். அன்னைக்கு முழங்கால இருந்து கொட்டின ரத்தத்தையும் பட்டிருந்த அடியையும் பார்த்தப்போ இவனுக்கு இனிமே காலே விளங்காதுன்னு தோணிடுச்சு எனக்கு. இப்போ என்னடான்னா நட போட்டு காட்டுறான் நட. அது சரி, இப்போ இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? என்ன பண்ண போறானோ? இவன் வந்திருக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு தோன்றதே. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனோ? சித்தம் என்ன, இவன் முகத்துல தானே முழிச்சேன் என்ற கலவரமான சிந்தனையோடு சுப்பு கோணாரை பரிதாபமாக பார்த்தார் குஞ்சுமணி. அந்த பார்வையில் சுப்பு கோணாரின் உடம்பையும் அவனுடைய உடம்பையும் ஒப்பிட்டு அளந்தார். கோணாருக்கு நல்ல உடம்புதான். தயிர், பால், வெண்ணெய், நெய்யில் வளர்ந்த உடம்பாச்சே. சரிதான். ஆனா அடி தாங்குமோ? அவனுக்கு அன்னைக்கு முழங்காலிலே அடிபடாமல் இருந்திருந்தா இந்த சுப்பு கோணாரு கீழே விழுந்த அவன் முதுகுலியே அணக்காயத்தாலே வீறு வீறுன்னு வீறி இருப்பானா? அந்த கயிறே ரத்தத்திலே நனைஞ்சு போயிடுத்தே. அடிபட்டு ரத்தம் கொட்டுற அந்த முழங்காலிலேயே ஒன்று வச்சான். அவ்வளவுதான், பயல் மூச்சு ஆயிட்டான். அதுக்கப்புறம் பொண மாதிரி தான் அவனை இழுத்துட்டு வந்து வேப்ப மரத்தோட தூக்கி வச்சு கட்டினான். அப்புறம் அவன் முழிச்சு பார்த்தப்போதான் உயிர் இருக்கிறது தெரிஞ்சது. தண்ணி தண்ணின்னு முனைகினான். நான் தான் பால் கோவிலேயே தண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்த பாவி அதோட சும்மா இருக்கப்படாதோ? திருட்டு பயலே, உனக்கு பரிதாபப்பட்டா பாவமாச்சேன்னு பால் கோவிலையாலே கன்னத்திலே ஓங்கி இடிச்சேன். தண்ணி குடிச்ச வாயிலிருந்து கொடன்னு ரத்தம் கொட்டிடுத்து. அவன் கண்ணை திறந்து கருப்பு மொழிய சொருகிண்டு என்னை பார்த்தான். அதுக்கு அர்த்தம் இப்போதான் புரியுது. இளே பாப்பா, இருடா வந்து பாத்துக்கிறேன்ற மாதிரி அன்னைக்கே தோணித்து. இப்போ வந்திருக்கான். நான் தண்ணி கொடுத்தேனே, அதை மறந்துருப்பானா என்ன? எனக்கு என்ன, மத்தவ மாதிரி ஒருத்தன் வகையா மாட்டின்டானேன்னு கிடைச்சது சான்ஸ்ன்னு போட்டு அடிக்கிற ஆசையா? இப்படி திருடிட்டு ஓடி வந்து இவ கையில மாட்டிண்டு அடி வாங்கி தண்ணின்னு தவிக்கிறியே. நோக்கு என்னடா தலையெழுத்துன்ட்டு தான் அடிச்சேன். இல்லைங்கல்ல அடிச்சேன். அவனுக்கு அடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இப்ப திரும்பி அடிக்கத்தான் வந்திருக்கான். எனக்கு நன்னா தெரியறது. அவன் நடையே சொல்றதே நன்னா. 6 மாசம் ஜெயில் சாப்பாட்டுல உடம்ப தேத்திண்டு வந்திருக்கான். வஞ்சம் தீக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். பாவம், இந்த சுப்பு கொணார பாக்குறேச்சதான் பாவமா இருக்கு. அப்படியே சில மாதிரி நின்னுட்டானே. இவன் கணக்கு தான் அதிகம். என்னமா அடிச்சான். அடிக்கிறச்ச மட்டும் நன்னா இருந்ததோ, இப்போ திருப்பி தர போறான். நேக்கும்தான். என் கணக்கு ஒரு அடிதான். ஆனா அதை நான் தாங்கணுமே. இந்த காலனில இருக்கிறவா எல்லாருமே ஆளுக்கு ஒரு தரம் அடி போட்டா அப்படி இவன் என்ன மகா சூரன், எல்லாரையுமே இவன் அடிச்சுடுவான் என்ற எண்ணத்தோடு மறுபடியும் சுப்பு கோணாரின் உடம்பை அளந்து பார்த்தார் குஞ்சுமணி. அவன் உடம்போடு தன் உடம்பையும் ஏதோ இலங்கைக்கு பாலம் போடும்போது அணில் செய்த உதவி மாதிரி தன் பலத்தையும் கூட்டி அதன் பிறகு தானும் சுப்பு கோணாரும் சேர்ந்து போடுகிற கூச்சலில் வந்து சேருவார்கள் என்று நம்புகிற கூட்டத்தின் பலத்தையும் சேர்த்து பெருக்கிக் கொண்ட தைரியத்தோடு குஞ்சுமணி பலமாக ஒரு முறை இருமினார். அவர் என்னமோ அவனை மிரட்டுகிற தோரணையில் கனைத்து ஒரு குரல் கொடுக்கத்தான் நினைத்தார். அப்படியெல்லாம் கனைத்து பழக்கமில்லாத காரணத்தினாலோ அல்லது நாள் முழுவதும் அந்த நடராஜ விலாசில் சரக்கு மாஸ்டராக அடுப்படி புகையில் கடலை எண்ணெயில் உருட்டி போட்ட புளி உருண்டை தீகிற கமரலில் இருமி நாள் கழிக்கிற பழக்கத்தினாலோ கனைப்பதாக நினைத்து கொண்டு அவரால் இருமத்தான் முடிந்தது. அவரையோ அவர் இருமலையோ கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் பூட்டி கிடக்கும் அந்த வீட்டு வாசற்படியில் ஏறினான். நல்ல இடம்தான் பார்த்துருக்கான். திண்ணையிலே உட்காந்துக்க போறான். பக்கத்திலே இருக்கிற குழாயடிக்கு எப்படி பொம்மானட்டிக்க வந்து தண்ணி பிடிப்பா. இதோ இன்னும் சித்த நாளிலேயே எங்க அம்மா 2 குடத்தையும் கொண்டு வந்து திண்ணையிலே வச்சுண்டு, குஞ்சுமணி கண்ணா, என் கண்ணு இல்ல 2 குடம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துடுறான்னு கெஞ்ச போறா. பாவம், அவளுக்கு உட்கார்ந்த இடத்திலேயே சமைச்சு போடத்தான் முடியும். தண்ணி குடம் தூக்க முடியுமா என்ன? 2 குடத்தையும் எடுத்துண்டு நான் குழாயடிக்கு போக போறேன். அப்படியே அலாக்கா என்னை திண்ணை மேல தூக்கி சொல்லிடணும். ஒரு அடிதான்ப்பா தாங்க முடியும், அதோட விட்டுடணும். அவ்வளவுதான் என் கணக்குன்னு சொல்லிடணும். நியாயப்படி பார்த்தா அவன் முதல்ல சுப்பு கோணாரை தானே அடிக்கணும். இந்த கோணாருக்கு அவன் அடையாளம் தெரியலையோ? ஏய் சுப்பு, பார்த்துட்டு நிக்கிறியே, ஆள உனக்கு அடையாளம் தெரியலையா என்று குரலை தாழ்த்தி சுப்பு கோணாரை விசாரித்தார் குஞ்சுமணி. அடையாளம் எனக்கு தெரியுது சாமி, எண்ணி அவனுக்கு தெரிஞ்சிருமோன்னு தான் யோசிக்கிறேன் என்று முணுமுணுத்தான் சுப்பு கோணார். அந்த நேரம் கையில் பால் சேம்புடன் வெளியில் வந்த குஞ்சுமணியின் தாயார் சீதாம்மாள் சுப்பு கோணார் பாலை கறக்காமல் தன் பிள்ளையாண்டனுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அதுவும் அவன் ரகசியமாய் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதை தானும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் காதை மறைத்திருந்த முக்காட்டை எடுத்து செவி மடலில் செருகிக் கொண்டு வேப்ப மரத்தடிக்கு வந்தாள். சாதாரணமாக குஞ்சுமணி யாருடனும் பேச மாட்டார். காலையில் எழுந்தவுடன் ஜன்னல் வழியாக பசுவை தரிசனம் செய்துவிட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை சீவல் போட ஆரம்பிப்பார்.
சீதாம்மாள் பாலை வாங்கி கொண்டு போய் காஃபி கலந்து அவரை கூப்பிடுவதற்கு முன் 2 தடவையாவது வெற்றிலை போட்டு முடித்திருப்பார் குஞ்சுமணி. காஃபி குடித்த பிறகு இன்னொரு முறை போடுவார். வெற்றிலை, சீவல், புகையிலை அடைத்த வாயுடன் 2 குடங்களையும் தூக்கி கொண்டு குழாடிக்கு வருவார். அவர் அதிகமாக பேசுகின்ற பாஷையே ம் ம்ஹும் என்ற ஹிங்காரங்களும் கையசிப்பும் தான். அப்படிப்பட்ட குஞ்சுமணி காலையில் எழுந்து வெற்றிலை கூட போடாமல் இந்த கோணாரிடம் போய் ஏதோ பேசுகிறார் என்றால் அது ஏதோ மிக அவசியமான சுவாரஸ்யமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்த சீதாம்மாள் மோப்பம் பிடிக்கிற மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டு 4 புறமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு வேப்பமரத்தடிக்கு வந்தாள். அவ்விதம் அவள் பார்க்கும்போது அந்த பூட்டி கிடக்கும் வீட்டின் முன்னால் நின்றிருக்கும் அவன் இவர்கள் மூவரையும் திரும்பி பார்த்தான். இங்கேதான் பார்க்கிறான். அம்மா, நீ ஏன் அங்க பார்க்கிற என்று பல்லை கடித்தார் குஞ்சுமணி. யாரா அவன்? பூட்டி கிடக்கிற வீட்டாண்ட என்ன வேலை? கேள்வி முறை கிடையாதா? யாரு நீ என்று அவனை பார்த்த மாத்திரத்தில் குரலை உயர்த்தி சத்தமிட்டவாறு பால் செம்புடன் கையை நீட்டி நீட்டி கேட்டுக்கொண்டே அவனை நோக்கி நடந்த சீதாம்மாளின் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினார் குஞ்சுமணி. அவன் யாரு தெரியுமோ? முன்னே ஒரு நாள் காலையிலேயே எங்கேயோ திருடிட்டு அவ துரத்துறச்சே ஓடி வந்து நம்ம காம்பவுண்டுல சுவரிலே ஏறி குதிச்சு காலை ஒடிச்சுண்டு இந்த கோனார் கையாலேயே மாட்டிண்டு அடிபட்டானே. சொல்லு. 10 மணிக்கு போலீஸ்காரன் வர வரைக்கும் வேப்ப மரத்திலே கட்டி வச்சு போறவ வரவா எல்லாரும் ஆளுக்கு ஒரு தர்ம அடி போட்டாளே. ஆமா, நான் கூட பால் குவளையாலே கன்னத்திலே ஓங்கி இடிச்சேனே. அவன்தான். அந்த திருடன் தான் வந்திருக்கான். திருடுறதுக்கு இல்ல, எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கு. கொடுப்பான் கொடுப்பான். மத்தவா கையை பூ பறிச்சிட்டு இருக்குமாக்கும். திருடனை கட்டி வச்சு அடிக்காம கையை பிடிச்சு முத்தம் கொடுப்பாளாக்கும். என்ன கோணாரே, இந்த அக்கிரமத்தை பார்த்துட்டு நிக்கிறீரே, மரியாதையா காம்பவுண்டை விட்டு வெளியே போக சொல்லும். இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லும் என்று அந்த காலனியை கூட்டுகிற மாதிரி ஓவென்று கத்தினாள் சீதாம்மாள். அவளுடைய கூக்குரல் கிளம்புவதற்கு முன்னாலேயே அந்த காலனியில் ஓரிருவர் பால் வாங்குவதற்காகவும் குழாயடியில் முந்திக் கொள்வதற்காக பாத்திரம் வைக்கவும் அங்கொருவர் இங்கொருவராய் தென்படலாயினர். இப்போது சீதாம்மாளின் குரல் கேட்ட பிறகு எல்லாருமே அந்த பூட்டியிருக்கும் வீட்டு திண்ணியின் மேல் வந்து உட்கார்ந்திருக்கும் அந்த அவனை பார்த்தனர். பார்த்ததும் அடையாளமும் கண்டனர். சுப்பு கொணர் மாதிரியும் குஞ்சுமணி மாதிரியும் அவனது பிரச்சன்னத்தை கண்டு அவர்களும் அஞ்சினர். கூட்டம் சேர்ந்த பிறகு கோனாருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. என்ன இவன் பெரிய இவன் திருட்டு பயல்தானே, அன்னைக்கு வாங்கின அடி மறந்திருக்கும், என்ன உத்தேசத்தோட வந்திருப்பான்னு தான் யோசிச்சேன். மப்ளரை உதறி தோளில் போட்டுக்கொண்ட கோனார் பலமாக ஒரு கணைப்பை கணைத்தான். என்று குஞ்சுமணி அந்த கணைப்பை மனசுக்குள் சிலாய்த்து கொண்டார். கோனார் தைரியமாக கொஞ்சம் மிரட்டுகிற தோரணையுடனேயே அவன் உட்கார்ந்திருந்த அந்த திண்ணி நோக்கி நடந்தான். அவனுக்கு துணையாக ஏதாவது நடந்தால் விலக்கிவிடவோ அல்லது கூச்சலிடவோ ஒரு ஆள் வேண்டாமா? அதற்காக குஞ்சுமணியும் கோனாரின் பின்னால் கம்பீரமாக நடந்து சென்றார். எலே, உன்னை யாருன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். இடம் தெரியாம வந்துட்ட போல இருக்கு. வேற ஏதாவது தகராறு வர்றதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போயிடு என்று கோனார் சொல்லும்போது, ஆமாம்பா, தகராறு பண்ணாம போயிடு, நோக்கு இடமா கிடைக்காது என்று குஞ்சுமணியும் குரல் கொடுத்தார். அவன் மௌனமாக ஜிப்பா பாக்கெட்டிலிருந்து ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். பின்னர் சாவதானமாய் இடுப்பை எக்கி பெல்ட்டோடு தைத்திருந்த ஒரு பையை திறந்து 4 மடித்து வைத்திருந்த ஒரு காகிதத்தை கோனாரிடம் கொடுத்துவிட்டு அதிலிருந்து ஒரு சாவியை தேடி எடுத்து அந்த பூட்டிய வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். கோனார் அந்த காகிதத்தை குஞ்சுமணியிடம் கொடுத்தான். குஞ்சுமணி அதை வாங்கி பார்த்ததும் வாயை பிளந்தார். என்னாயா கோனாரே, முதலார்கிட்ட 2 மாசம் அட்வான்ஸ் 50 ரூபாய் கட்டி ரசீது வாங்கிட்டு வந்திருக்கானையா என்று ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டார். நன்னா இருக்கே நாயம். சம்சாரிகை இருக்கிற இடத்திலேயே திருட்டு பயலை கொண்டு வந்து குடி வைக்கிறதாவது இந்த முதலியாருக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுதா என்ன? ஏண்டா குஞ்சுமணி, நானும் இந்த வீடு காலியான 15 நாளா சொல்லிட்டு இருக்கேனேன்னோ. நம்ம சுப்பிரமணி பிள்ளை பட்டம்பி இங்கே ஏதோ கோஆபரேட்டிவ் பரீட்சை எழுத வர போறேன்னு கடிதாசி எழுதினப்பவே சொன்னேனே. அந்த முதலியார் மூஞ்சிலேயே 50 ரூபாய் காசை அடுமாசியா விட்டு எறிஞ்சிட்டு இந்த இடத்தை பிடிறான்னு சொன்னேனோ. நேக்கு அப்பவே பயந்தான், வயசு பொண்கு இருக்கிற இடத்துல எவனாவது கண்ட காலி பைய வந்துட போறேன்னு. பாரேன், அவன் தலையும் கட்டையில போறவன் பீடி வேற பிடிச்சிண்டு என்ன கிரகச்சாரமோ என்று முடிவற்று முழங்கி கொண்டிருந்த சீதாமலை வாயை பொத்தி அடக்குவதா கழுத்தை நிறுத்தி அடக்குவதா என்று புரியாத படபடப்பில் பல்லை கழித்து கொண்டு அவள் முகத்துக்கு நேரே 2 கையும் நீட்டி அவன் காதலை விழப்போறது. வாய மூடு. அவன் கையால் எனக்கு அடி வாங்கி வைக்கிறதுன்னு கங்கனை கட்டின்னு நிக்கிறையா? எவனும் எங்கேயும் வந்துட்டு போறான், நமக்கு என்ன என்று கூறி சீதாமலின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தார் குஞ்சுமணி. நேக்கு என்னடா பயம்? நோக்கு பயமா இருந்தா நீ ஆத்துக்குள்ளே இரு. புருஷாலாம் வெளியே போயிடுவேல். நாங்க பொம்மநாட்டிங்கன்னா
வயித்துல நெருப்ப கண்டிட்டு இங்கே இருக்கணும். இப்பவே குழாடியில இருந்த தவளைய காணோம். கொடியில உலர்த்தி இருந்த துணியை காணோம். போறா குறைக்கு திருடனையே கொண்டு வந்து குடி வச்சாச்சு. காதுல மூக்குல 2 திருகாணி போட்டுக்கிற குழந்தைகளை எப்படி தைரியமா வெளியே அனுப்புறது? போய் கோணாரே, பேசாம போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடும். இதே இடத்துல இவனை பிடிச்சு கொடுத்துருக்கோம் என்று வழிநெடுக வாயை பொத்துகிற மகனின் கையை தள்ளி தள்ளி புலம்பியவாறு வீட்டுக்குள் சென்ற சீதாம்மாள் உள்ளே இருந்தும் உரத்த குரலில் அந்த தெருவுக்கே அபாய அறிவிப்பு கொடுத்து கொண்டிருந்தாள். இதற்கிடையில் சுப்பு கோனார் வேப்ப மரத்தில் கட்டியிருந்த பசுவின் மடியில் பாலை ஊட்டிக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை பார்த்துவிட்டு கோபமாக வைது கொண்டு ஓடி வந்தான். பசுவின் மடியில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் உறிஞ்சிவிட்ட எக்களிப்பில் வாயெல்லாம் பால்நுரை வழிய துள்ளி கொண்டிருந்தது கன்றுக்குட்டி. பசு கோனாரை கள்ளத்தனமாக பார்த்தது. ஆத்திரமடைந்த கோனார் பசுவின் காலை கட்டியிருந்த அணை கயிற்றை அவிழ்த்து சுரீர் என்று ஒன்று வைத்தான். அடுத்த அடி கன்றுக்குட்டிக்கு. பசுவும் கன்றும் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு காம்பவுண்டு கேட்டை தாண்டி ஓடின. கையில் பால் செம்புடன் வெளியில் வந்த சீதாம்மாளை பார்த்து சுப்பு கோனார் கத்தினான். பாலுமில்ல ஒண்ணுமில்ல, போங்கம்மா. கண்ணுக்குட்டி ஊண்டி பிடித்து இந்த திருட்டு பைய முகத்திலே முழிச்சதுதான் என்று சொல்லிக்கொண்டே இதுதான் சந்தர்ப்பம் என்று அவனும் அங்கிருந்து நழுவினான். திணியில் உட்கார்ந்து வெற்றிலை சீவல் போட்டுக் கொண்டிருந்த குஞ்சுமணி மத்தியானத்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு என்று குரல் கொடுத்தார். அதற்குள்ளே இங்கே என்னென்ன நடக்கப் போகிறதோ என்று எண்ணி பயந்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த காலனி முழுவதும் 6 மாதத்துக்கு முன் ஒரு நாள் விடியற்காலையில் எங்கோ திருடிவிட்டு தப்பி ஓடி வந்து சுவரேறி குதித்து இங்கே சிக்குண்டு எல்லோரிடமும் தர்ம அடி வாங்கி போலீசில் ஒப்படைக்கப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனையும் பெற்ற ஒரு பழைய கேடி இங்குள்ள இத்தனை நாள் காலியாக இருந்த இதற்கு முன் ஒரு கல்லூரி மாணவன் தங்கி படித்துக் கொண்டிருந்த அந்த கடைசி போர்ஷனில் குடிவந்திருக்கிறான் என்கிற செய்தி பரவிற்று. திண்ணியில் உட்கார்ந்திருந்த குஞ்சுமணி வெற்றிலை மென்று கொண்டே அந்த திருடனை பற்றிய பயங்கர கற்பனைகளை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த காலனியிலேயே திரிகிற ஒவ்வொரு மனிதரையும் அவர் அவனோடு சம்மதப்படுத்தி பார்த்தார். ஆமாம், அவர்கள் எல்லோருக்குமே அவனுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் இருந்திருக்கிறது. பால் குவளையால் அவன் கன்னத்தில் ஓங்கி இழுத்ததன் மூலம் அவனோடு குறைந்தபட்சம் சம்பந்தம் கொண்டவர் தான் மட்டுமே என்பதில் அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் இருந்தது. மற்றவர்களெல்லாம் அவனை எவ்வளவு ஆசை தீர ஆத்திரம் தீர அடித்தனர் என்பதை அவர் தனது மனக்கண்ணால் கண்டு அந்த அடியிலெல்லாம் அவர்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி கிடைக்கப் போவதை கற்பனை செய்து அவர்களுக்காக பயந்து கொண்டிருந்தார். அந்த 17ஆம் நம்பர் வீட்டிலேயே குடியிருக்கிறானே, போஸ்ட் ஆபீஸ்லேயே வேலை செய்கிற நாயுடு, சைக்கிள்லே வந்தவன், சைக்கிளிலேயே உட்கார்ந்தபடியே ஒரு கால தரையில் ஊனிண்டு எட்டி வயிற்றிலே உதைச்சானே, அப்படியே எருமை முக்கிற மாதிரி 5 நிமிஷம் மூச்சு அடைக்க வாயை பிளந்துண்டு அவன் கத்தினப்போ இதோட பிழைக்க மாட்டான்னு நினைச்சேன். இப்போ திரும்பி வந்திருக்கான். அவனை இவன் சும்மா விடுவானா? இவன் வெறும் திருடனாக மட்டுமா இருப்பான், பெரிய கொலகாரனாகவும் இருப்பான் போல இருக்கே என்று அவரது எண்ணத்தை ஊர்ஜிதம் செய்வது மாதிரி அவன் அந்த கடைசி வீட்டிலிருந்து கையில் கத்தியுடன் இறங்கி வந்தான். இப்போது மேலே அந்த மஸ்லின் ஜிப்பா கூட இல்லை. முண்டா பனியனுக்கு மேலே கழுத்து வரைக்கும் மார்பு ரோமம் பிழுபிழுவென வளர்ந்திருக்கிறது. ஐயையோ, கத்தியை வேற எடுத்துட்டு வாரானே, நான் வெறும் பால் கோழியை தானே இடிச்சேன், இங்கேதான் வரான் என்று எண்ணி குஞ்சுமணி திண்ணையிலிருந்து இறங்கி ஏதோ காரியமாக போகிறவர் மாதிரி உள்ளே சென்று படார் என்று கதவை தாளிட்டு கொண்டார். அவர் மனம் அத்துடன் நிதானம் அடையவில்லை. அறைக்குள் ஓடி ஜன்னல் வழியாக பார்த்தார். அவன் வேப்பமரத்துக்கு எதிரே வந்து நின்றிருந்தான். வேப்பமரம் குஞ்சுமணியின் வீட்டுக்கு எதிரே இருந்தது. எனவே அவன் குஞ்சுமணி வீட்டின் எதிரிலும் நின்றிருந்தான். ஏண்டாப்பா, எவன் எவனோ போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி ஒன்று அடிச்சான், அவனையெல்லாம் விட்டுட்டு என்னையே சுத்தி சுத்தி வரையே. இந்த அம்மா கடங்காரி வேற உன் ஆத்திரத்தை கிளப்பி விட்டுட்டா. நேக்கு புரியறது, மனுஷனுக்கு ரோஷம்னு வந்துட்டா பழிக்கு பழி தீக்காம அடங்காதுன்னு. அதுவும் உன்ன மாதிரி மனுஷனுக்கு 1க்கு 9 தீக்கணும்னு தோணும். நான் வேணும்னா இப்பவே ஓடி போய் அந்த கோனார்கிட்ட பால் கூலை வாங்கிட்டு வந்து உன் கையிலே கொடுக்குறேன். இந்த வீடியோக்குன்னு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேணும்னா அதே மாதிரி என் கன்னத்துல லேசா ஒரு இடி இடிச்சிடு, அதோட விடு. எண்ணத்துக்கு கையில கத்தியும் கபடாவையும் தூக்கிக்கிட்டு அலையிற என்று மானசீகமாக அவனிடம் கெஞ்சினார் குஞ்சுமணி. அந்த சமயம் பார்த்து போஸ்ட் ஆபீஸ் வேலை செய்கிற அந்த 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வாசலில் இறங்குவதையும் பார்த்தார். அட போராத காலமே, ஆத்துக்குள்ள போயிடுடா, உன் காலை வெட்ட போறான் என்று கத்த வேண்டும் போலிருந்தது குஞ்சுமணிக்கு. எந்த வீட்டுக்கு எவன் கொடுத்துன்னு வந்தா எனக்கென்ன என்கிற மாதிரி அசட்டியாய் சைக்கிளில் ஏறிய 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் வேப்ப மரத்தடியில் கையில் கத்தியோடு நிற்கும் இவனை பார்த்ததும் பெடலை பின்புறமாக சுற்றினான். சைக்கிளின் வேகத்தை மட்டுப்படுத்தினான். குஞ்சுமணியின் கண்கள் அவன் கையில் இருந்த கத்தியே விரித்தன. அவன் அந்த கத்தியில் எதையோ அழுத்த படக்கென்று 1/2 அடி நீளத்துக்கு பளபளவென்று அதில் மடிந்திருந்த இக்கத்தி வெளியில் வந்து மின்னிற்று. நடக்கப் போகிற கொலையை பார்க்க வேண்டாம் என்று கண்களை மூடிக்கொண்டார் குஞ்சுமணி.
அந்த 17ஆம் நம்பர் வீட்டுக்காரன் சைக்கிளை திருப்பி ஒரு அரை வட்டம் அடித்து வீட்டுக்கே திரும்பினான். குஞ்சுமணி மெல்ல கண்களை திறந்து 17ஆம் நம்பர் வீட்டுக்கார நாயுடு சைக்கிளோடு வீட்டுக்குள் போவதைக் கண்டார். நல்ல வேலை, தப்பிச்ச. ஆத்த விட்டு வெளியே வராத. பலி போட்டுடுவான், பலி. அவன் வேப்ப மரத்தில் நின்று கைகளால் ஒரு கிளையை இழுத்து வளைத்து ஒரு குச்சியை வெட்டினான். பின்னர் அதில் இருக்கும் இலையை கழித்து குச்சியை நறுக்கி கடைவாயில் மென்று பல் துலக்கிக் கொண்டு திரும்பி நடந்தான். அவன் பார்வையிலிருந்து மறைந்ததும் குஞ்சுமணி தெருக்கதவை திறந்து கொண்டு வந்து திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போடத் தொடங்கினார். அவனும் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு வெகுநேரம் துலக்கினான். அவன் வேப்ப மரத்தில் நின்றிருந்த சமயம் சில பெண்கள் அவசர அவசரமாக அந்த கடைசி வீட்டருகே இருந்த குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டு ஓடினார்கள். அவன் மறுபடியும் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டதும் குழாய் அடியில் தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் குடத்தை எடுக்கக்கூட யாரும் வராதைக் கண்டு அவனை எழுந்து உள்ளே போனான். அங்குள்ள அத்தனை குடித்தனக்காரர்களும் தண்ணீர் பிடித்துக்கொண்டு குழாடியை காலி செய்கிற வரைக்கும் அவன் வெளியே தலைகாட்டவே இல்லை. அந்த நேரத்தில்தான் குஞ்சுமணி ஒவ்வொரு வீடாக சென்று எல்லோரையும் பேட்டி கண்டார். அவர்கள் எல்லோருமே சிலர் தன்னைப் போலவும் சிலர் தன்னை விட அதிகமாகவும் மற்றும் சிலர் கொஞ்சம் அசட்டுத்தனமாக தைரியத்தோடும் பயந்து கொண்டிருப்பதை கண்டார். ஒவ்வொருவரையும் வீட்டில் பெண்டு பிள்ளைகளை தனியே விட்டு விட்டு வெளியில் போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் குஞ்சுமணி. ஆமா ஆமா என்று அவர் கூறியதை அவர்கள் ஆமோதித்தார்கள். சிலர் தங்களுக்கு ஆபீஸில் லீவு கிடைக்காது என்ற கொடுமைக்காக மேலதிகாரிகளை வைத்துவிட்டு போகும்போது வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கும்படி வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிவிட்டு பயந்து கொண்டே ஆபீஸுக்கு போனார்கள். அப்படி போனவர்களில் ஒருவரான தாசில்தார் ஆபீஸ் தலைமை குமாஸ்தா தெய்வ சகாயம் பிள்ளை தமது நண்பர் ஒருவர் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டராக இருப்பது ஞாபகம் வரவே ஆபீஸுக்கு போகிற வழியில் ஒரு புகாரும் கொடுத்துவிட்டு போனார். காலை 11 மணி வரை அவன் வெளியிலே வரவில்லை. குழாயடி காலியாகி மற்றவர்களுக்கு அங்கு வேலை இல்லை என்று நிச்சயமாக தெரிந்த பிறகு அவன் குளிப்பதற்காக வெளியிலே வந்தான். வீட்டை பூட்டாமலேயே திறந்து போட்டுவிட்டு அந்த காலனி காம்பவுண்டு சுவரோரமாக உள்ள பெட்டி கடைக்கு போய் துணி சோப்பையும் ஒரு கட்டிப்பிடியும் வாங்கி கொண்டு வந்தான். இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு லுங்கி, பனியன், ஜிப்பா எல்லாவற்றையும் குழாயடி முழுதும் சோப்பு நுரை பரப்பி துவைத்தான். துவைத்த துணிகளை வேப்பமர கிளைகளில் கட்டி காய போட்டான். காலனியில் ஆள் அரவமே இல்லை. எல்லோரும் அவரவர் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தனர். துணிகளை காய போட்டு விட்டு வந்த அவன் குழாயடியில் அமர்ந்து தபதபவென்று விழும் தண்ணீரில் நெடுநேரம் குளித்தான். திடீரென்று, மாமா, உங்க பனியன் மண்ணிலே விழுந்துடுத்து என்ற மழலை குரல் கேட்டு திரும்பி பார்க்கையில் 4 வயது பெண் குழந்தை ஒன்று அறையில் ஜட்டியோடு மண்ணில் கிடந்த அவனது பனியனை கையிலே ஏந்தி கொண்டு நின்றிருந்தது. அப்போதுதான் அவன் பயந்தான். தன்னோடு இவ்வளவு நெருக்கமாக உறவாடும் இந்த குழந்தையை யாராவது பார்த்து விட்டார்களோ என்று சுற்றுமுற்றும் திருடன் மாதிரி பார்த்தான். நீதான் இங்கே திருட வந்திருக்கிற புது மாமாவா? உன்னை பார்க்க கூடாதுன்னு அம்மா அறையிலே போட்டு மூடி வச்சிருந்தா. அம்மா கூடத்திலேயே படுத்து தூங்குறச்சே நான் மெதுவா வந்துட்டேன். எனக்கு மிட்டா வாங்கி தரையா? திருடுடு வந்துடு. அந்த பொட்டிக்கடையிலே நிறைய இருக்கு. அவன் சிரித்தான். அந்த குழந்தையின் கன்னத்தை தொட்ட பொழுது அவனுக்கு அழுகை வந்தது. அவசர அவசரமாக உடம்பை துடைத்து கொண்டு இடுப்பில் கட்டிய துண்டோடு பெட்டிக்கடைக்கு புறப்பட்டான். அவன் போகும்போது அவனது இடுப்பு துண்டை பிடித்து இழுத்து ரகசியமாய் சொல்லிற்று. குழந்தை, அம்மா பார்த்தா அடிப்பா. சுருக்க போயி அவனுக்கு தெரியாம மிட்டையை எடுத்துட்டு ஓடி வந்துடு. நான் உங்க ஆத்திலேயே ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அவனும் ஒரு குழந்தை மாதிரியே தலையை ஆட்டிவிட்டு கடைக்கு ஓடினான். ஒரு நொடியிலேயே ஓடிப்போய் கை கொள்ளாமல் சாக்லேட்டை மடியில் கட்டி கொண்டு அவன் வந்தான். திருடன் என்கிற ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை கிடைத்துவிட்ட சந்தோஷம் போலும் அவனுக்கு. இது உன் வீடு என்ற உரிமையை இந்த சமூகமே அந்த குழந்தை உருவில் வந்து தந்துவிட்ட ஒரு குதூகலம் அவனுக்கு. அந்த மகிழ்ச்சியில் ஓடி வந்த அவன் வீட்டுக்குள் குழந்தையை காணாமல் ஒரு நிமிஷம் திகைத்தான். யாராவது வந்து அடித்து இழுத்து கொண்டு போய்விட்டார்களோ என்ற நினைப்பில் அவன் நெஞ்சு துணுக்குற்றது. பாப்பா, பாப்பா என்று ஏக்கத்தோடு 2 முறை அழைத்தான். உஸ் என்று உதட்டின் மீது ஆள்காட்டி விரலை பதித்து ஓசை எழும்பியவாறு கதவுக்கு பின்னால் ஒளிந்து காத்து கொண்டிருந்த குழந்தை வெளியே வந்தது. இங்கேதான் இருக்கேன். வேற யாரோ வந்துட்டாங்களோம்னு நினைச்சு பயந்துட்டேன். உட்காச்சுக்கோ என்று அவனை இழுத்து உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டது குழந்தை. குழந்தையின் கை நிறைய வழிந்து தரையெல்லாம் சிதறும்படி அவன் சாக்லேட்டை நிரப்பினான். எல்லாம் எனக்கா? 2-3 சாக்லேட்டுகளை ஒரே சமயத்தில் பிரித்து வாயில் திணித்து கொண்டு குழந்தையின் உதடுகளில் இனிப்பின் சாறு வழிந்தது. இந்தா, உனக்கும் ஒன்று என்று ரொம்ப தாராளமாக ஒரு சாக்லேட்டை அவனுக்கும் தந்தபோது, ராஜி, ராஜி என்ற குரல் கேட்டதும் குழந்தை உஷாராக எழுந்து நின்று கொண்டது. அம்மா தேடுறா என்று அவனிடம் சொல்லிவிட்டு, அம்மா இங்கேதான் இருக்க என்று உரத்து கூவினாள் குழந்தை. எங்கடி இருக்க? இங்கேதான். திருட வந்திருக்காளே புது மாமா, அவ ஆத்துல இருக்க. அவனுக்கு சிரிப்பு வந்தது. சாக்லேட்டை அள்ளி குழந்தை கையிலே கொடுத்து,
அம்மா அடிப்பாங்க, இப்போ போயிட்டு அப்புறமா வா என்று கூறினான் அவன். மிட்டாய் எடுத்துண்டு போனாதான் அடிப்பா. இதோ மாடத்திலே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடு, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். வேற யாருக்கும் கொடுக்காத, ரமேஷுக்கு கூட. குழந்தை போன சற்று நேரத்துக்கெல்லாம் வேப்ப மரத்தில் கட்டி உலர்த்தி போட்டிருந்த துணிகளை எடுத்து உடுத்தி கொண்டு அவன் சாப்பிடுவதற்காக வெளியே போனான். மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்டு விட்டு வந்த அவன் வாசற்கதவை விரிய திறந்து வைத்து கொண்டு தலைமாட்டில் சாவி கொத்து, கத்தி, பீடிக்கட்டு, பணம் நிறைந்த தோல்வார் பெல்ட் முதலியவற்றை வைத்துவிட்டு சற்று நேரம் படுத்து உறங்கினான். 4 மணி சுமாருக்கு யாரோ தன்னை ஒரு குச்சியினால் தட்டி எழுப்புவதை உணர்ந்து சிவந்த விழிகளை உயர்த்தி பார்த்தான். எதிரே போலீஸ்காரன் நிற்பதைக் கண்டதும் எழுந்து நின்று வணங்கினான். குழாயடிக்கு நேரே குஞ்சுமணி, கோனார், சீதாம்மாள் ஆகியவர்கள் தலைமையில் ஒரு கூட்டமே நின்று கொண்டிருந்தது. போலீஸ்காரரை வணங்கிய பின் தன்னுடைய பெல்ட்டின் பர்சில் இருந்து ஒரு ரசீதை எடுத்து நீட்டினான் அவன். தெரியும்டா, பொல்லாத ரசீது. 50 ரூபாய் காசை கொடுத்து அட்வான்ஸ் கட்டினா போதுமா? உடனே யோக்கியன் ஆயிடுவியா? நீ மரியாதையா இன்னைக்கே இந்த இடத்த காலி பண்ணணும். என்ன, நாளைக்கும் நீ இங்க இருக்கிற செய்தி வந்தது தொலைச்சுப்புடுவேன் தொலைச்சி. என்னைக்குடா ரிலீஸ் ஆன என்று மிரட்டினான் போலீஸ்காரன். முந்தா நாளுங்க எஜமா என்று கையை கட்டிக்கொண்டு பணிவாக பதில் சொன்ன அவனது கண்கள் கலங்கியிருந்தன. அப்போது தெருவழியே வண்டியில் போய்க் கொண்டிருந்த அந்த காலனியின் சொந்தக்காரர் சோமசுந்தரம் முதலியார் இங்கு கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்து வண்டி நிறுத்த சொன்னார். முதலியாரை கண்டதும் குஞ்சுமணி ஓடோடி வந்தார். உங்களுக்கே நன்னா இருக்கா? 4 குடுத்தனம் இருக்கிற இடத்துல ஊரறிஞ்சு திருடனை கொண்டு வந்து குடி வைக்கலாமா? வாக்கிங் ஸ்டிக்கை தரையில் ஊன்றி எங்கோ பார்த்தவாறு மீசை தடவி கொண்டு நின்றார் முதலியார். அட அசடே, அவனை பத்தி அவருக்கு என்னடா தெரியும்? திருடன்னு தெரிஞ்சிருந்தா வீடு கொடுப்பாரா? அதான் போலீஸ்கார வந்து இப்பவே காலி பண்ணணும்னு சொல்லிட்டானே. அதோட வீடு, அவர்கிட்ட எண்ணத்துக்கு புகார் பண்ணிட்டு இருக்க என்று குஞ்சுமணியை சீதாமல் அடக்கினாள். முதலியாருக்கு கண்கள் சிவந்தன. அந்த கடைசி வீட்டை நோக்கி அவர் வேகமாய் நடந்தார். அவர் வருவதை கண்ட போலீஸ்காரன் வாசற்படியிலேயே அவரை எதிர்கொண்டு அழைத்து சலாம் செய்தான். இங்கே உனக்கென்ன வேலை என்று போலீஸ்காரனை பார்த்து உருமினார் முதலியார். இவன் ஒரு கேடி சார், ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காங்க, அதனால காலி பண்ணும்படியா சொல்லிட்டு போறேன். முதலியார் அவனையும் போலீஸ்காரனையும் மற்றவர்களையும் ஒரு முறை பார்த்தார். என்னுடைய டெனண்ட்டை காலி பண்ண சொல்றதுக்கு நீ யாரு? முதல்ல யூ கெட் அவுட். முதலியாரின் கோபத்தை கண்டதும் போலீஸ்காரன் நடுநடுங்கி போனான். எஸ் சார் என்று இன்னொரு முறை சலாம் வைத்தான். அதிகாரம் இருக்குன்னா அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. திருடுனப்போ ஜெயிலுக்கு போனா, அப்புறம் ஏன் வெளியில விட்டாங்க? திருடாதப்போ அவன் எங்கே போறது? அவன் திருடினா அப்போ வந்து பிடிச்சிக்கிட்டு போ என்று கூறி போலீஸ்காரனை முதலியார் வெளியே அனுப்பி வைத்தார். ஓய் குஞ்சுமணி, இங்கே வாரும். உம்ம மாதிரி தான் இவனும் எனக்கு ஒரு குடித்தனக்காரன். எனக்கு வேண்டியது வாடகை. அதை நீர் திருடி கொடுக்கிறீரா சூதாடி கொடுக்கிறங்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. அதே மாதிரி தான் அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ ஜெயிலுக்கு போன ஒரு திருடனை கண்டு பயப்படுறீர். நான் ஜெயிலுக்கு போகாத பல திருடனுங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் அங்கே தான் இருப்பான். சும்மா கிடந்து அழட்டிக்காதீர் என்று குஞ்சுமணியிடம் சொல்லிவிட்டு கோனாரின் பக்கம் திரும்பினார். என்ன கோனாரே, நீயும் சேர்ந்துக்கிட்டு யோக்கிய மாதிரி பேசுறியா? 4 வருஷத்துக்கு முன்ன பாலில் தண்ணி கலந்ததுக்கு நீ ஃபைன் கட்டின ஆளுதானே என்று கேட்டபோது கோனார் தலையை சொரிந்தான். கடைசியாக தனது புது குடித்தனக்காரனிடத்தில் முதலியார் சொன்னார். இந்தாப்பா, உன்கிட்ட நான் கை நீட்டி 2 மாசம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்துருக்கேன். யாராவது வந்து ஒன்று மிரட்டினா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு வண்டியை நோக்கி நடந்தார் முதலியார். அன்று நள்ளிரவு வரை அவன் அங்கேயே இருந்தான். அவன் எப்போது வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே போனான் என்று எவருக்கும் தெரியாது. காலையில் பால் கறக்க வந்த கோனார் அவன் உள்ளே இருக்கிறான் என்ற பயத்துடனேயே பால் கறந்தான். குஞ்சுமணி இன்றைக்கும் அந்த திருட்டு பயன் முகத்தில் வீழ்த்திவிடக் கூடாது என்ற அச்சத்தோடு ஜன்னலை திறந்து பசுவை தரிசனம் செய்தார். குழாயடிக்கு தண்ணீர் பிடிக்க வந்த பெண்கள் மட்டும் அந்த வீடு பூட்டி கிடப்பதைக் கண்டு தைரியமாக அவனை பற்றியும் முதலியாரை பற்றியும் விமர்சனம் செய்து பேசிக் கொண்டார்கள். சீதாமலின் குரலை அதில் மிகவும் எடுப்பாக கேட்டது. அந்த வீடு பூட்டி கிடக்கிறது என்பதை அறிந்த கோனாரும் குஞ்சுமணியும் நேற்று இரவு அடித்த கொள்ளையோடு அவன் திரும்பி வரும் கோலத்தை பார்க்க காத்திருந்தார்கள். மதியம் ஆயிற்று, மாலை ஆயிற்று, மறுநாளும் ஆயிற்று. 2 நாட்களாக அவன் வராததைக் கண்டு கோனாரும் குஞ்சுமணியும் அவன் திருடு போன இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்க கூடும் என்று மிகுந்த சந்தோஷ ஆரவாரத்தோடு பேசிக் கொண்டார்கள். அந்த 4 வயது குழந்தை மட்டும் ஒரு நாள் மத்தியானம் அந்த பூட்டியிருக்கும் வீட்டு திண்ணை மீது ஏறி திறந்திருக்கும் ஜன்னல் வழியே உள்ளே பார்த்தது. மாடம் நிறைய இருந்த சாக்லேட்டுகளை கலங்குகின்ற கண்களோடு பார்த்தது. ஏய் மிட்டாய் மாமா, நீ வரவே மாட்டியா என்று கண்களை கசக்கிக் கொண்டு தனிமையில் அழுதது குழந்தை. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கினீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.